வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேர்ம் 2ல் இயல் 2ல் எது சிறந்ததுங்கிற நமக்கு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த பாடத்துக்கான புக் பேக் 1 மினிட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 2ல் இருக்க நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கும். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினாக்களுக்கு விடையளிக்க அரசியிடம் கிராம தலைவர் கொண்டு வந்த வழக்கு யாது? ஆன்சர் நமக்கு 31ஆம் பக்கம் இருக்குது. நமக்கு 31ஆம் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அந்த படத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனில் அறிவித்தார் கடுத்து குறிச்சிக்கோங்க. அந்த அதிலிருந்து 5ஆவது லைனில் முடியவில்லைன்னு இருக்கா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. முதல் பாயிண்ட்டு அந்த அறிவித்தார் கடுத்து ஒரு சின்ன உதவி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அரிய சாதனை புரிபவர் இருக்குன்றிருக்கோம். அதிலிருந்து 5ஆவது லைனில் செய்ய எங்களால் முடியவில்லைன்னு இருக்கா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் மேலே 4ஆவது லைனில் பாருங்கள். அதனால் அரசிதான் சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த தலைவர். அதனால் அடுத்து நீங்கள் தான் இருக்கா, அந்த நீங்கள் தான் அடிச்சுட்டு அரசிதான் போட்டுட்டு அந்த லைன் முடிய வரைக்கும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் மொத்தம் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது கொஸ்டின், விவசாயியின் சாதனை தான் உயர்ந்தது என்று அரசு கூற காரணம் என்ன? ஆன்சர் நமக்கு 32ஆம் பக்கம் இருக்குது. 32ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 32ஆம் பக்கம் பாருங்கள். நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அந்த படத்துக்கு கீழே முதிய விவசாயி சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து 6ஆவது லைனில் தீர்ப்பை வழங்கினான் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் முதிய விவசாயிலேருந்து 6ஆவது லைனில் தீர்ப்பை வழங்கினார் இருக்கா அது வரைக்கும் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினா, அரசி கூறிய தீர்ப்பு சரியா? உங்களுடைய கருத்து என்ன? இதற்கான ஆன்சரை நீங்கள் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அரசு கூறிய தீர்ப்பு சரியானது என்று கூறலாம். ஏனெனில் போர்க்களத்தில் ஒரு சிப்பாய் தன் உயிரை அர்ப்பணிப்பது தியாகமே. ஆனால் ஒரு விவசாயி ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உழைத்து உணவை உற்பத்தி செய்வதன் மூலமே ஒரு தேசத்தின் குடிமக்கள் உயிர் வாழ முடியும். மேலும் ஒரு சிப்பாயும் கூட உணவின்றி போரிட முடியாது. எனவே உணவு உற்பத்திக்கான விவசாயியின் உழைப்பே ஒரு நாட்டின் அடிப்படை மற்றும் மிக முக்கியமான தேவையாகும். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் அரசு விவசாயியின் தியாகத்தை உயர்ந்தது என்று கூறியது சரியானதே. அடுத்த பேஜில் நமக்கு எது சிறந்தது என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் ஏன் ஓரிரு வரிகளில் எழுதுக. இது வந்து நம்ம இதான் எழுதணும் கிடையாது, நம்ம எதுவும் எழுதிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த கேரக்டர் யாருங்கிறது நம்ம இதில் என்ன எழுதியிருக்கோம்னா, நான் விரும்பும் கதை மாந்தர் அரசி. ஏனெனில் அவர் உணவு உற்பத்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து விவசாயியின் உழைப்பை போற்றி அவருடைய தியாகமே சிறந்தது என்று சரியாக தீர்ப்பளித்தார். இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள்? இதுவும் நீங்கள் இந்த ஆன்சர் தான் எழுதணும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இந்த கதையை எப்படி மாற்றி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதிக்கலாம். விவசாயி மற்றும் சிப்பாய் ஆகிய இருவரின் தியாகங்களும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்பதால் அரசு இருவரின் பணியும் சமமானது என்று தீர்ப்பளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு வந்து உழைப்பே உயர்வு. இதையும் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கையெழுத்து பயிற்சின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம முன்னாடி கதையை கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து ஏதாவது ஒரு 2 லைன் நம்ம வந்து எடுத்து எழுதணும். நீங்கள் இந்த லைன் தான் எழுதணும் கிடையாது, உங்கள் கதையை கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து ஏதாவது 2 லைன் எழுதிடலாம். இதில் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொருவராக உங்களுக்கு சாதனையை சொல்லுங்கள் என்று கேட்டார். இது வந்து முதல் லைன். அடுத்து வந்து பொற்கிளியை எனக்கு கொடுப்பதே பொருந்தும் என்றார் கல் தச்சர் கந்தசாமி. இதே அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கதை பகுதிக்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இலக்கணமும் அடுத்த புக் பேக் பண்ணி சில 1 மினிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா அதுக்கான ஆன்சரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.